ஒரு சிறிய கிராமத்தில் ராமையா தன் குடிசை வீட்டின் முன் கட்டிலில் அமர்ந்திருந்தான். அவன் முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. வயலில் உழைத்தாலும் கிடைக்கும் வருமானம் குடும்பத்திற்கு போதாமல் போய்க் கொண்டிருந்தது. அவன் மனைவி லட்சுமி தரையில் உட்கார்ந்து அரிசி கற்களை தேர்ந்தெடுத்து கொண்டே இப்படி எத்தனை நாளுக்குன்னு மனசு நொந்து பேசினாள். அப்போ அண்டை வீட்டுக்காரி மல்லிகா ஓடி வந்து, ராமையா, ஊர்ல எல்லாரையும் கூட்டி பஞ்சாயத்து பேச போறாங்கன்னு சொன்னான். ராமையாவுக்கு பதட்டம் வந்தது. ஏனென்னா சில பெரியவர்கள் ஏழைகளோட நிலத்தை வஞ்சகமாக வாங்க முயற்சி செய்து கொண்டிருந்தாங்க. சிறிது நேரத்தில் பஞ்சாயத்து தலைவர், ஊர் பெரியவர்கள் எல்லாரும் வந்தாங்க. ஊர் மக்கள் ஒவ்வொருத்தரா கூடினாங்க. எல்லாரும் பேச தயங்கினாங்க. அப்போ லட்சுமி தைரியமாக எழுந்து நின்றாள். நாங்கள் ஏழைகள் தான், ஆனால் உண்மை எங்களோட பக்கம்தான் உறக்க சொன்னாள். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் மக்களின் மனசை தொட்டது. ராமையாவும் தைரியமாக நடந்த அநியாயங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான். உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. தவறு செய்தவர்கள் தலை குனிந்தாங்க. பஞ்சாயத்து தலைவர் நியாயமான தீர்ப்பை சொன்னார். ஏழைகளின் நிலம் பாதுகாக்கப்பட்டது. அந்த நாள் ராமையா வீட்டில் மகிழ்ச்சி திரும்பி வந்தது. லட்சுமி சிரித்தாள். ராமையா வானத்தை பார்த்து, நியாயம் இருந்தா வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கும்னு மனசுக்குள்ள நினைச்சான். அந்த கிராமம் மீண்டும் நம்பிக்கையோட நாளையை நோக்கி நடந்தது.